அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாத அமாவாசை என்று கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை அமாவாசைக்கு வாங்க வேண்டிய பொருட்களாக முன்னோர்களுக்கான படையல், தர்ப்பணம் மற்றும் தானங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதில் பச்சரிசி, வெல்லம், கோதுமை, பாசிப்பருப்பு, உளுந்து போன்ற தானியங்கள், புடலங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, பாகற்காய் போன்ற காய்கறிகள், தேங்காய், பூசணிக்காய், அகத்திக்கீரை, எள், தண்ணீர், சந்தனம், குங்குமம், மலர்கள், வத்திகள், வெள்ளை வஸ்திரங்கள் ஆகிய பொருட்கள் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்களாகும். இவற்றை கொண்டு முன்னோர்களுக்கு பிடித்த உணவு சமைத்து படைத்து தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்வது சிறப்பாகும். முக்கியமாக பச்சரிசி, கோதுமை, பாசிப்பருப்பு, உளும்பு இவற்றை வாங்கி வந்து தானம் செய்வது முக்கியத்துவமாகும். முக்கியமாக அவரைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பிரண்டை, பாகற்காய், மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய் இவற்றையும் நீங்கள் இன்றைய நாட்கள் வாங்க வேண்டும். வாழைப்பழம், பிற பழங்களும் வாங்கலாம். இனிப்பு, சர்க்கரை, தேங்காய், கருவேப்பிள்ளை, மிளகு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூக்கள், ஊதுபத்திகள், தீபம் இவற்றை வாங்கி வந்து பரம்பொருள் இறைவனை மனதார் நினைத்து கொண்டு வேண்டி அவற்றை பலவிதமான காய்கறிகள் சமைத்து பெரியோர்களுக்கு படைத்து வழிபட வேண்டும். பூஜைக்குரிய பொருட்கள் முக்கியமாக இந்த பூஜைக்குரிய பொருட்களை பெரியோர்கள் அமாவாசை, அதாவது பெரியோர்கள் வழிபாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக ஆன்மீக காரியங்களுக்கு இன்றைய நாள் உகந்ததல்ல. தை மாத அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகும். தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீட்டில் தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் செய்யும் தர்ப்பணம், தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி விளங்குவதாக சொல்லப்படுகிறது. அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும். தை அமாவாசை என்று யாருக்கும் தானம் செய்ய வேண்டும், என்னென்ன தானங்கள் செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக எந்தெந்த பொருட்களை வாங்கி என்ன விதமான இதெல்லாம் செய்யலாம் என்பதையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வருடத்தில் மிக முக்கியமான நாள், அதாவது முக்கியமான நாள் என்று சொல்லாமல் வருடத்தில் அனைத்து நாட்களில் முக்கியம். அதிலும் அமாவாசைகள் வருடத்தில் எல்லா அமாவாசைகளும் முக்கியம். அடுத்ததாக அமாவாசைகளில் தை அமாவாசை, மகாளி அமாவாசை, அடுத்ததாக இந்த தை அமாவாசை மிக முக்கியமாகும். வருடத்தில் வரும் மிக மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை, அடுத்தது ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதனால் இது தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை மற்றும் அன்று விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். அதோடு நல்லது செய்த பாவங்கள், அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த தை அமாவாசையானது மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட சில பொருட்களை வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விளங்கும். தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமாகும். அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள். எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திர பகவானுக்கு உரிய தினம் என்பதனால் சந்திரனுக்குரிய பொருளான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களையும் வாங்கி வந்து தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு முக்கியமாக இந்த 3 பொருட்களையும் தானம் அளித்தால் மட்டுமே அந்த முன்னோர்களுக்கு சென்று சேரும் என்பது நம்பிக்கையாகும். இது தவிர சனி காரகத்துவம் உடையவர்களுக்கு தானம் அளிப்பது சிறந்தது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பு. சாலையோரங்களில் யாகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு இன்றைய நாள் உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம்.
சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது சிறப்பாகும். குறிப்பாக கருப்பு நிற கம்பளி பொறி வாங்கி கொடுப்பது சனியுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாகும். அதனால் இன்றைய பொருட்கள், அதாவது கருப்பு நிற கம்பளியாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு தானம் வழங்குவது சிறப்பு. தை அமாவாசை என்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களுடைய ஆசை பெற்றுத்தரும். அதனால்தான் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் மறைத்து வழிபட வேண்டும். இது அவர்களுக்கு திருப்தி அடைய செய்யும் என்பதனால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள், செய்யாமல் விட்ட குறைகள், தவறு ஆகியவற்றை நீக்கி நன்மை அதிகரிக்கும். முக்கியமாக தை அமாவாசைகளில் இந்த மாதிரியான இந்த நல்ல செயல்களை செய்வது முக்கியத்துவமாகும். அமாவாசை என்பது பித்ருக்களுடன் தொடர்புடைய புண்ணிய நாளாகும். பித்ருக்களின் அருள் இல்லை என்றால் குலதெய்வம் உள்ளிட்ட எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது. துன்பங்கள் தீர வேண்டும் என நாம் செய்யும் எந்த ஒரு பல காரியமும், முக்கியமாக எந்த ஒரு பரிகாரமும் பலன் தராது என சொல்வதுண்டு. அதிலும் தை அமாவாசை மிக மிக முக்கியமாகும். தை அமாவாசையில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் முன்னோர்கள் அருளை பெறுவது மட்டுமே பிரதான வழிபாடாக இருக்க வேண்டும். அதேபோல் தானம் செய்யலாமே தவிர சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக இதனை வாங்கவும் கூடாது என்கிறது முக்கியத்துவமாகும். அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி போன்ற முக்கிய விரத நாட்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுவதை போல செய்யக்கூடாத விஷயங்களும் சிலவற்றை இருக்கின்றன. குறிப்பாக துடைப்பம், அடுத்ததாக மது, அடுத்ததாக தானியங்கள், அடுத்ததாக எண்ணெய் போன்றவற்றை, இன்றைய பூஜை பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது. கல்லுப்பு, இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது. இது எல்லாம் மங்களகரமான பொருளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.